தங்கப்பையா, என்னம்மா? அம்மா ஒரு கதை சொல்லட்டா? ஓகேம்மா. டாங்கி கதை சொல்றேன். ஓகே. உனக்கு புரியுதான்னு பாரு. ஓகேம்மா. உங்களுக்கும் புரியுதான்னு பாருங்க. எனக்கு புரியும்மா. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி கிட்ட ஒரு வயசான கழுதை இருந்துச்சு. ஒரு நாள் தெரியாம ஒரு பாலுங்கிணத்துல அந்த கழுதை விழுந்துருச்சு. அப்போ அந்த விவசாயியும் பக்கத்துல இருந்தவங்களும் சேர்ந்து அந்த கழுதைய காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, முயற்சி பண்றாங்க முடியாம போயிடுது. அப்ப எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, இந்த இதுக்கப்புறமும் யாரும் விழக்கூடாது, இந்த கிணத்துல வேற அனிமல்ஸ் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கழுதையோட இந்த கிணத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடுவோம், மண்ணு போட்டு ரொப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மண்ணை தூக்கி போடுறாங்க. முதல் வாட்டி மண்ணு விழுந்த உடனே அந்த கழுதை ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது. ஐயோ, என்ன அது இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்தமே இல்லை. ரொம்ப கத்துச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மண்ணு விழுந்தோன்னா கத்துது, ஏதோ துடிக்குது, மேலே வரக்கு ட்ரை பண்ணுது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்தமே இல்லை. இவங்க ரொம்ப நேரமா மண்ணை போட்டு ரொப்பிட்டே இருக்காங்க. அப்போ இந்த விவசாயி ஒரு பாதி கிணறு போல நிரம்பி இருக்கும். இந்த விவசாயி எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது அவருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அந்த கழுதை தான் மேல விழுற மண்ணை உதறி 2 பக்கமும் சரிசமமாக்கி அது மேல ஏறி பாதி கிணறு மேல வந்துருச்சு. மேல இருந்து மண்ணு போட போட அந்த தன்கிட்டே வச்சுக்காம அதை சுமந்துக்கிட்டு இல்லாம அதை தன்னை அழுத்த விடாம அதை கீழே தள்ளி இந்த டாங்கி அதை ஏறி மிதிச்சு 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 மேல வந்துருச்சு. இது போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம மேல போட்டுட்டே இருப்பாங்க. அது சொல்லா இருக்கலாம், பழியா இருக்கலாம், இல்ல அவங்க நடந்துக்கிற விதமா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட நிம்மதியை நாம இழந்துருவோம். So don't let others' words or action to take a room rent in your mind to disturb your peace. Stay happy, stay peaceful. Bye. Bye.